பிரிட்டிஷ் வந்து நம்மள காலனியை கேப்சர் பண்ணியிருந்தப்போ ஒரு சின்ன பிரச்சனை டெல்லியில் நடந்திருக்கு. நிறைய பிரச்சனை நடந்துச்சு. அதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, டெல்லியில நிறைய கோப்ரா சுத்திட்டு இருந்திருக்கு. இதை வந்து ஒரு நாள் கவர்மெண்ட் வந்து நோட் பண்ணி பவுண்டி அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி கோப்ராஸை வந்து கில் பண்ணி கவர்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணா சர்டைன் அமௌண்ட் தரேன்னு சொல்லிட்டு பவுண்டி அனௌன்ஸ் பண்றாங்க. ஸ்டார்டிங் ஒரு 2-3 மாசம் கிட்ட நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பார்க்க ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணாங்க, இந்த 100 கணக்குல இருந்த கோப்ராவெல்லாம் 1000 கணக்கா வந்து ப்ரீட் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஒரு கட்டத்துக்கு மேல கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச வாட்டி அப்ரப்டா வந்து இந்த பவுண்டியை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பே அந்த பவுண்டி கேன்சல் பண்ணதுதான். ஏன்னா இப்ப 100 கணக்கில் இருந்த பாப்புலேஷனை பவுண்டிக்காக ஆசைப்பட்டு 1000 கணக்கை ப்ரீட் பண்ணிட்டாங்க. இப்போ அப்ரப்டா வந்து கேன்சல் பண்ண உடனே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த 1000 கணக்கில் இருந்த கோப்ராவையும் திரும்ப டெல்லியிலேயே விட்டாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த கோப்ரா எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு. இந்த இடத்துல கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த பவுண்டியை கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணாம ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பவுண்டியோட அமௌண்ட்டை கம்மி பண்ண இங்க இருக்க மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஐயோ பவுண்டி கம்மி பண்றாங்க, நம்ம மீத இருக்க கோப்ராஸ் எல்லாம் எப்படியாவது வித்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோப்ராவையும் கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. டெல்லியிலயும் அவங்க நினைச்ச மாதிரி கோப்ராஸ் வந்து இல்லாம போயிருக்கும். தேர் இஸ் எபிஃபனி. See you in the next one.